ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஜிபியு சரிங்களா. ஜிபியூவில் ஸோ இது கஸ்டம் பில்டு சரிங்களா. டீப் லேர்னிங் சரிங்களா. டீப் லேர்னிங்கான கம்ப்யூட்டர் பில்டு சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு. ஓகே, ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டை இது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 2GB 710 கிராஃபிக்ஸ் கார்டு. ஓகேங்களா. ஸோ இது நார்மல் ரேம் 8GB ரேம் இருக்கு. அதே மாதிரி டிவிடி இது எல்லாம் இருக்கு சரிங்களா. இப்போ நீங்க இதுல இருந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப நார்மல் பில்டு சரிங்களா. இது இருக்கிறதுலயே நார்மல் பில்டு. 2GB வச்சு அப்படி என்னத்தை நீங்க பிளக் பண்ணிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க சரிங்களா. 2GB வச்சு டீப் லேர்னிங்க்கு கட் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் எல்லா சிஸ்டத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த இடங்களை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் எல்லா சிஸ்டத்துலையும் ஒர்க் பண்ணதில் சில எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா யூடியூப்ல இருந்து வந்தவங்ககிட்ட நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஏன்னா நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லக்கூடாது, என்டிஏ சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி நான் சொல்லும்போது இப்போ இருக்கிற நிலமையில ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கிட்டு போகிறதுக்கு, ஒரு டீப் லேர்னிங்கில் ட்ரைனிங் நடத்துறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கோலாப் சரிங்களா. இந்த கோலாப்ல போய் யோலோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து முதலா ப்ராக்டிக்கலா போட்டது நம்ம தான் சரிங்களா. தமிழ் யோலோ கோலாப் அப்படின்னு போட்டோம்னா அதை நம்ம ஒரு பெருமையாவே சொல்லிக்கலாம் சரிங்களா. கிட்டத்தட்ட இவர் போட்டாரு. நான் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு சரிங்களா. அவர் மோகன்ராஜ்ன்றவர் போட்டிருக்காரு. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு. ஸோ இதை ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 2017-18 அந்த காலகட்டம் சரிங்களா. அப்போ யோலோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனை நான் முட்டி மோதிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் முட்டி மோதிக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த வீடியோனா பார்ப்பீங்க 2 வருஷம் 3 வருஷம் டைம் இருக்கும் சரிங்களா. அப்போ அந்த டைம்ல வந்து இந்த இந்த நார்மலான சிஸ்டம் தான் எனக்கு உதவுச்சு சரிங்களா. இந்த நார்மலான சிஸ்டம் தான் வீட்டில் வாங்கி கொடுத்த சிஸ்டம் தான் உதவுச்சு. ஸோ இதை வச்சு நான் 2GB கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு இங்கே இருக்கிறது தான் கிராஃபிக்ஸ் கார்டு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ மித்த ரேம் நார்மலானது எல்லாம் இது. ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ண என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ தமிழ் டீப் லேர்னிங் ரிக் பில்டு, கேமிங் ரிக் மாதிரி டீப் லேர்னிங் ரிக் பில்டு இந்த வீடியோ. ஸோ கிட்டத்தட்ட என்னோட மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா கேமிங் மாதிரி சும்மா ஒரு டிரைவரை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு கூடாவை இன்ஸ்டால் பண்ணிட்டு ரன் பண்ற மாதிரி கிடையாது. கேமிங்கும் கஷ்டம் தான் சரிங்களா. அது அலியாசிங்னு ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன்னா பட்டையா அடிக்கும். அப்படி இருக்கும்போது இதுக்கு பெஸ்ட்டான டீப் லேர்னிங்க்கு பெஸ்ட்டான ஓஎஸ்ன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அது உபுண்டு தான். ஸோ நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் 40,000 20,000 30,000 போனதுக்கு காரணம் லினக்ஸ் யூசர்ஸ் இங்கே ரொம்ப கம்மி. ஃபாரின்ல லினக்ஸ் யூசர்ஸ் அதிகமாக இருந்ததுனால அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம். ஸோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனில் போட்ட வீடியோ, கடைசியாக போட்ட வீடியோ முதற்கொண்டு 5000 6000 வியூஸ் வரைக்கும் போச்சு. அப்படி இருக்கும்போது கோலாப்போட வருகைக்கு அப்புறம் எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, கட்டாயமா அதுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னா கோலாப்ல வந்து என்னென்ன ஜிபியூஸ் அவங்களே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். இந்த எனி டெஸ்க் டீம் வியூவர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, பவர்ஃபுல்லான ஜிபியூ கிடைக்குது, டிபியூவும் கிடைக்குது. அதை பத்தி தான் நீங்க பார்க்கணும். ஸோ இதுல எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்றதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா கோடிங் தெரியாம இதை ஆரம்பிச்சவங்க கூட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பாட்டில் நெக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த பாட்டில் நெக் ப்ராப்ளம் வந்து சிபியூல வரலாம், ஜிபியூல வரலாம், ரேம்ல வரலாம். காலையில நம்ம பார்க்க போறது எதுல பார்க்க போறோம், ரேம்ல பார்க்க போறோம். அப்படி இருக்கும்போது டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆகும்போது பாட்டில் நெக், பாட்டிலோட கழுத்து பார்த்தீங்கன்னா சிறுசா இருக்கும். பட் ஆனால் அதோட கொள்ளளவு அதிகமாக இருக்கும். அதோட வாய் வந்து கொள்ளளவு இப்போ வயிறு மாதிரி சரிங்களா, வாய் வந்து சிறுசா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஒரு குறுகிய பாதைக்குள்ள போறதுனால ஒரு கன்ஜெஷன் ஏற்படுத்தி அது வந்து இந்த மாதிரி ஜிபியூவை ஹீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அதுக்காண்டியே இன்டெல் கம்பெனிக்காரங்க இப்போ கிட்டத்தட்ட இன்டெல்லையும் 1 ட்ரில்லியனா 1 பில்லியனான்னு தெரியல 1 பில்லியன் டிரான்சிஸ்டர் கொண்ட ஜிபியூ போட்டாங்க. அது போட்டாலும் இதுதான் வந்து பாட்டில் நெக்குரிய கரெக்டான கான்ஃபிகரேஷன். i9 380 370 இது எல்லாமே இது பாட்டில் நெக் ஆகாம இதாகும். இதுக்கப்புறம் நீங்க வந்து ஓப்பன் சிவி இது எல்லாத்துலயுமே எந்த ஒரு எரரும் இல்லாம இன்ஸ்டால் பண்ணணும். எல்லா எரரையுமே நான் இதுல வந்து இங்கிலீஷ்ல தான் போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப சில வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. அப்ப யோலோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனை பத்தி பேசுறதுக்கே ஆளு கிடையாது சரிங்களா. நீங்களே தேடுங்க தமிழ்ல யார் இருந்தாங்களான்ட்டு. ஸோ நான் எடுத்து விட்டே முடிவு பண்ணேன், சரி இது தமிழ்ல போட்டா கொஞ்சம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல போட்டு கொஞ்சம் நான் வியூவர்ஸை வர வச்சேன். இதுல ஒன்றும் கெடுதல்னா கிடையாது.
எனக்கு அப்ப கிடையாது. இப்ப கூட ஒரு நல்ல ஒரு பெரிய ஏஐ கம்பெனில வேலை பார்த்தேன். அவங்க நல்ல மக்கள், நல்ல ஜனங்க, சரிங்களா? ஒன்றும் அவங்களோட பிரச்சனைனா கிடையாது. பட் ஆனால் சில விஷயங்கள் அங்க நடந்த விஷயங்கள் நல்லவையாக தான் நடந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து சர்வேலன்ஸ்ல வந்து சென்னை ஓவரா இது பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஸ்பிரிட்டில் சர்வேலன்ஸ் டாட் ஏஐன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு அருமையான கம்பெனி, இன்னமும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அது போக இந்த பாட்டில் நெக்கிங்ன்ற இது வந்து இப்படிதான் நடக்கும். ஸோ சிஸ்டம் 76 பத்தி யாருக்கும் தெரியாது, சரிங்களா? உண்மையிலேயே வந்து இந்தியாவில் வந்து உண்மையாவே லினக்ஸுக்கு சிஸ்டம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த சிஸ்டம் 76 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் உங்களுக்கு எப்படி டீப் லேர்னிங்க்கு ஒண்ணுமே இல்லை, இதுலயே போய் நீங்க டீப் லேர்னிங் ரிக் பில்டுன்னு போடுங்க, சரிங்களா? டீப் LEARNING லேர்னிங் ரிக் பில்ட் தமிழ் அப்படின்னு போடுங்க, சரிங்களா? இது போட்டதுக்கு அப்புறம் அடுத்து யார் வீடியோ போட்டாலும் இது அந்த அளவுக்கு ஏறாது. பாத்தீங்கன்னாலே தெரியும், இவரு ஒரு நார்த் இந்தியன், இவரு ஒரு நார்த் இந்தியன். யாருமே வந்து தமிழ்ல போட மாட்டாங்க. தமிழ்ல ரிக் பில்டுன்னு போட்டீங்கனாலே என்ன வரும்னு கேட்டீங்கன்னா கேமிங் தான் வரும். ஏன்னா விண்டோஸை விட்டு நம்ம பசங்க இன்னும் எந்திரிக்கவே இல்லை, சரியா? ஸோ அதனால அவங்கள வந்து மைனிங் கூட போட்டிருக்காங்க. கேஎஸ் கம்ப்யூட்டர்ல மைனிங், ஒன்று காசு சம்பாதிக்கணும், இல்லாட்டி விளையாடணும். அப்போ அறிவுக்கு என்ன நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வர ரிசர்ச்சே நான் சொல்லிட்டேன், 50% ரிசர்ச் எதில் நடந்துகிட்டு இருக்குன்னா இந்த ஏஐ ஸ்டஃப்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம ஸ்டஃபுக்கு வருவோம். அதுக்கு நான் யாரையும் கெடுதல் சொல்ல, பணன்றதும் முக்கியம்தான், கேமிங்ன்றதும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏஐலையுமே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இருக்கு. சில அல்காரிதம்னா நம்ம படிக்கும்போது எப்படி ஒரு கேமை ஹியூமனோட இது அளவுக்கு விளையாடணுன்றதை தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ். ஞானத்தை அடைவதே கடைசி நோக்கமாக இருக்கணும். ஸோ அப்படி இந்த இது ஆரம்பிக்கும் போது பைத்தானை பத்தி ஒன்றும் தெரியாம கிட்டத்தட்ட ஒரு 3 அதுக்கு முன்னாடியே 2001 அது வந்த போது சிரிச்சேன், சரிங்களா? இது என்ன 2+2 = 4ன்னு போட்ட கால்குலேட்டர் மாதிரி வந்துட்டு சீல வந்து 2 வேரியபிளை வாங்கி உள்ள பிரிண்ட் அவுட் பண்ணி செய்யணும். ஆனா இன்னைக்கு அது பயங்கரமாயிடுச்சு. சரி, இந்த சேனல் இந்த யோலோ ஆப்ஜெக்ட் எக்ஷனால மட்டும் தான் வளர்ந்துச்சா? ஆமா, அது உண்மை. 40,000 வியூஸ் கிடைச்சது அதுக்கு தான். அப்புறம் நடுவில் போட்ட மேக்ஸ் வீடியோஸ், எரர் வீடியோஸ்னால தான் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வியூஸை நம்ம அடைஞ்சிருக்கோம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த டீப் லேர்னிங் பிசியை வச்சு ஆரம்பிக்கும் போது அவ்வளவு எரர். இதுக்கு கீழே இருக்கிற அந்த கமெண்ட்ஸை படிச்சிங்கனாலே தெரியும், சரியா? அந்த கீழே இருக்கிற கமெண்ட்ஸை படிச்சிங்கனாலே தெரியும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து நம்மள வீட்டுல தண்டச்சோறு சொல்லிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து நம்மளை வந்து பாராட்டும் போது அது ஒரு பெரிய விஷயமா தெரியும் நமக்கு, சரிங்களா? இப்ப இதே பாத்தீங்கன்னா சைக்வின்ல நான் ஏதோ சம்மந்தம் இல்லாம மேத்தமெட்டிக்ஸ்ல ஒண்ணு பார்க்க போய் அது இதுல வந்து மெர்ஜ் ஆகி உண்மையாவே இதுல தியரம் ப்ரூவிங்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்க போறோம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது அது எப்படியோ இதோட மெர்ஜ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 40,000 வியூஸ் இது போனதை நானே நம்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா இதை நான் பண்ண விதம் வந்து அந்த நேரத்துல எனக்கு அந்த அளவுக்கு தெளிவு கிடையாது. ஆனா அதுக்கு பிற்காலங்கள்ல நான் தேடி 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 கண்டு இந்த விஷயங்கள் எல்லாமே பயங்கரமான ஒரு தேடல்ல கொண்டு போய் முடிச்சு அது எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பேரு எல்லாத்தையுமே கிடைச்சிருச்சு. இப்ப ப்ராக்டிக்கல் டீப் லேர்னிங்னா நம்ம ஒரு சேனல் தான் இருக்கு, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனை பத்தி டைரக்டா டிஸ்கஸ் பண்றோம். காலையில உங்களுக்கு ஒரு புதுசு, இப்ப மணி என்னன்னு பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், தூங்கல நான். சரி, யோசிச்சேன், சில விஷயங்களை யோசிச்சேன், சில மக்களை யோசிச்சேன், தூக்கம் வரல, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இங்க பாத்தீங்கன்னாலே சரியா சார் அவுட்புட் இமேஜ் ப்ரிடிக்ஷன் டாட் பிஎன்ஜி அவங்க எரர் கேட்கறாங்க, நான் எரருக்கு பதில் சொல்றேன். இப்படியே ஒவ்வொரு அப்படி சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி ஒவ்வொருத்தரையா சேர்த்தேன், சரியா? இன்னைக்கு நேத்து கிடையாது, ஒவ்வொருத்தரையா சேர்த்து இன்னைக்கு இந்த சேனல் வந்து ஒரு 1386 சப்ஸ்கிரைபரோட இருக்கு. இன்னமும் என்னால செய்ய முடியும். பிக்ஸ்பேல போயோ எதுலையோ போய் ஒரு தேவையில்லாத ஒரு ஆட்டோமேட்டிக் வீடியோ போட்டு ரிலாக்ஸிங் வீடியோ போட்டு என்னால வியூஸை ஏற்ற முடியும். இது ஆரம்பிச்சது அந்த பர்பஸ்காண்டி, சரிங்களா? ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்காண்டி. ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெக்கு கொடுப்பாங்க. இதுல அந்த பாட்டில் நெக் ஆகாம, அதாவது ஹீட் ஆகும். இதுல ஏதாச்சும் ஒன்று ஹீட் ஆகும், டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஏதாச்சுன்னா ட்ரைனிங் அப்பயோ இன்ஃபரன்ஸ் அப்பயோ. அப்ப இந்த சிஸ்டம் 76 பத்தி யாருக்குமே தெரியல. சிஸ்டம் 76 வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சிஸ்டம் 76 வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டு ஓவரா லினக்ஸ் பேஸ்டு சிஸ்டத்தை கொடுத்துக்கிட்டாங்க. இவங்க தான் பாப் ஓஎஸ்ன்னு ஒரு ஓஎஸை உபுண்டு ஃபிளேவர்ல எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வாங்கினீங்கன்னா லினக்ஸ்ல தான் நீங்க டீப் லேர்னிங் பண்றது நல்லா இருக்கும், சரிங்களா? திரும்ப அதுக்கப்புறம் இருக்கிறது பாத்தீங்கன்னா லாம்டா லேப்ஸ். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் 380, 390, 370 அந்த ஆர்டிஎக்ஸ் கார்டுனா வாங்கியிருப்பீங்க. அந்த கார்டுனா வாங்கினவங்க டாக்கர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா
என்ன செய்யுங்கன்னா இந்த மாதிரி லாம்டா லேப்ஸ்ல சில நேரத்துல சப்போர்ட் பண்ணும், சில நேரத்துல அது கொலாப்ஸ் ஆயிரும். அதனால இந்த லாம்டா லேப்ஸ்ல அவங்களே வந்து ஒரு ஈஸி இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருப்பாங்க. டோட்டலா அந்த ஓஎஸ்ஏ டீப் லேர்னிங்க்கு மாத்திரம், ஏன்னா பைடார்ச்சும் டென்சார் ஃப்ளோவும் எடுக்காது. சரியா, பைடார்ச்சுக்கு டென்சார் ஃப்ளோவுக்கு காலையில போட்டி வைக்க போறோம், அது அப்புறம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் இருக்க ஸோ நிறைய பஞ்சாயத்துகள். ஸோ இந்த நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே வரும், ஜிபியூ தேவையில்லை, ஜிபியூனா ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜிபியூ வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பரிணாமம் அடைஞ்சிச்சு. ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் இதில் எல்லார்கிட்டையுமே இப்போ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். இதுதான் அந்த 1 ட்ரில்லியன் சிபராஸோட 1 ட்ரில்லியன் கோர்ஸ் உள்ள ஏஐ கோர்ஸ் உள்ள ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். இதோட விலை கூட, பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இத்தனையோண்டு இருக்கும். இதில் காமிச்சிருப்பேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ப்ராசஸர் வந்து அந்த ஃபேன் இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும். சரிங்களா, அந்த ஃபேன் இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர் கையில் வச்சிருக்கிறது மண்ட அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா, இது 1 ட்ரில்லியன் ப்ராசஸர். ஸோ இது வந்து ஃபியூச்சரில் கட்டாயமாக வரப்போகுது. கோரல் டிபியூனா என்னன்னு கேட்டிங்கன்னா, எஃபிஜிஏன்னு ஒன்று படிச்சிருக்க மாட்டீங்க. ஏதாவது ப்ரோக்ராம் அடித்து இது பண்ணுறது, ஹார்ட்வேரை உருவாக்குறதுன்றது வேற. எப்படி சார் ஹார்ட்வேரை உருவாக்க முடியும்? சின்ன சின்ன ஃபியூசஸை ஒரு சிப்புக்குள்ளே கனெக்ட் பண்ணி அந்த இதை பேரலாக அலைன் பண்ணி நம்ம செய்கிறது தான் ஹார்ட்வேர். அது வந்து ஹார்டு கோடிங்வாங்க, ஹார்டு வயரிங்வாங்க. ஸோ அந்த எஃபிஜிஏ மூலியமாகவும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். சரிங்களா, அது போக எம்படர்லேயும் இருக்குது. எம்படர்ன்றது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோடு கொடுத்து எக்ஸ்கோடை எம்பிட் பண்ணாலே போதும். ஹைலோன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த ஹைலோன்ற சிப்பு ரொம்ப சின்ன சிப்பு. இந்த சிப்பில் நீங்கள் ஏஐ, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் எல்லாமே பண்ணலாம். ஸோ இது போக எஃபிஜிஏலையும் பண்ணிட்டு இருக்காங்க. எஃபிஜிஏல எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகம் மாதிரி இது வந்து பவரை சாப்பிடும். கிட்டத்தட்ட 650 வாட்ஸ் பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் எடுக்கும். சரிங்களா, பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பெரிய பெரிய மெக்கானிக்கல் இயந்திரங்களை அதில் வைக்கிறாங்க. ஆனால் இந்த எஃபிஜிஏல பார்த்தீங்கன்னா 33 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டு, கம்மியான பவர் ஒரு மில்லி வாட்ஸ்லேயே கிடச்சிரும். சரிங்களா, ஸோ இது போக ஹைலோ சிஸ்டம் எஃபிஜிஏல எவ்வளோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்ணுறாங்க. அது போக இந்த நானோ கம்ப்யூட்டர், சின்ன போர்ட் சைஸ் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. சரிங்களா, இதெல்லாம் வந்து நானோ TX1 TX2. இப்போ நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ட்ரோன் விட்டுருந்தாரு. சரிங்களா, அவர் வந்து கம்பெனி ப்ராஜெக்ட், அவர் சில இது பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சில ஹெல்ப் கேட்டார் நம்மக்கிட்ட. அந்த ட்ரோன் ப்ராஜெக்ட்டுக்கு ஜெக்சனில் பார்த்தீங்கன்னா இதில் தான் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு பையன் வந்து நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா ட்ரோன் சம்மந்தமாக அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் வந்து அந்த பையன்ட்ட நான் எவ்வளோ கெஞ்சி கேட்டேன், தம்பி எனக்கு ஒரு வீடியோ பண்ணி கொடுப்பா, நான் உனக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணேன்ட்டு. பட் ஆனால் அவர் கொஞ்சம், சார் இல்லை சார், நான் யூடியூப் சைடு வரமாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, நான் கொஞ்சம் வேற வேலைகளில் நான் பெரிய ஆளாக பார்க்குறேன், எனக்கு அது ஐ டோன்ட் வாண்ட் டு என்னோட ப்ரைவசியை நான் இழக்க விரும்பலை அப்படின்னு சொன்னார். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவர்கிட்டையும் கேட்டு அவர் NDA சைன் பண்ணேன்னாரு. அவராலையும் முடியல. ஸோ இது போக இந்த ட்ரோன் சம்பந்தமான ப்ராஜெக்ட்ல நிறைய பிட் கண்ட்ரோல்லாம் பண்ணி இந்த பையன் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 வீடியோவில் கொடுத்துருப்பாரு பிட் கண்ட்ரோல் இதெல்லாம் என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த லாம்டா லேப்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிஸ்டம்ஸ் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய சிஸ்டம்ஸ் வந்து டீப் லேர்னிங் காண்டி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இது 4.5 லட்சம் 7.5 லட்சம் அதை தாண்டியும் போகும். சரிங்களா, சரி இந்தியாவில் ஏதாச்சும் இருக்காங்கன்னா இருக்காங்க. ஸோ இது போக கோலாப்ல டிபியூன்னு வாங்க. இது ஏசிக்கு இப்போ மைனிங் பார்த்தோம் பார்த்தீங்களா, மைனிங்ல வந்து பிட்காயின் மைனிங் பண்றத என்ன செய்யறாங்க, ஏசிக்குன்னு, அதாவது அசின்கார்னஸா அப்படி கிடையாது, அதாவது ஸ்பெசிஃபைடு. சரியா, ஸ்பெசிஃபைடு ஹார்டு, அதாவது ஸ்பெசிஃபைடு ப்ராஜெக்டுக்காண்டி நம்ம யூஸ் பண்றது தான் அசிக்குன்னுவோம், எஃபிஜிஏன்னுவோம், சிபிஎல்டின்னுவோம், சிபிஎல்எக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது போக எஃபிஜிஏவை நான் ஆழமாக கற்றுக்கணும் சார், நான் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்ணணுன்றவங்க நான் ஒரு சில லிங்க்ஸ் கொடுக்குறேன், சில புக்ஸ் சொல்கிறேன், அதை வாங்கி நீங்கள் பண்ணுங்கள். 16,000 ரூபாய்க்கு ஒரு புக்கு விற்கிது, பசில் ஆரோக்கியராஜோட புக்கு. அது வந்து 16,000 ரூபா. அதை வாங்கணுன்னு தான் இருக்கேன், எப்படியாச்சும் வாங்குவேன், பார்ப்போம், கடவுள் ஏதாச்சும் கொடுப்பார். சரிங்களா, ஸோ அது போக இந்த பைத்தானில், இந்த சீல, இதில் நிறையா வந்து இது ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கூகுள் கம்பெனிக்காரவங்க போட்ட டிபியூ. சரிங்களா, டிபியூன்றது டென்சார் ப்ராசஸிங் யூனிட். இது ஒரு எஃபிஜிஏ இல்லை அசிக் தான். இது 70 FPSல யோலோவை ரன் பண்ணும். இதுக்கு வந்து நீங்க வந்து இந்த ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் HDLO VLSIயோ படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா, ஸோ இந்த இதுக்கும் கிடையாது. ஏன் வந்து இதுல இவ்வளவு குழப்பம்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நீங்க கேமிங் ரன் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க. கேமிங்ன்றது ரன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனாலதான் இப்ப என்ன செஞ்சாங்கன்னா, ராஸ்பெரி பை 64 பிட்டு போட்டாங்க. இந்த ராஸ்பெரி பை 64 பிட் போட்டதுல என்ன சொன்னாங்கன்னா,
இதுக்கு வந்து ஒரு கெர்னலை ஆல்டர் பண்ணோம்னா இந்த வீடியோ கூட நீங்க பண்ணுங்க சரிங்களா. யார் பண்ணா என்ன, நீங்க பண்ணுங்க, இல்ல அவரே கேட்டிருக்காரு, அந்த ஆத்தரே கேட்டிருக்காரு சரிங்களா. இந்த இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் சரிங்களா. இவரே அதுல தோத்து போயிட்டாரு. ஜிபியூவை இதுல கனெக்ட் பண்றது சரிங்களா. வில் எனி ஜிபியூ ஒர்க் வித் ராஸ்பெரி பை அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை நிறைய கெர்னல்லாம் ட்ரை பண்ணிட்டு அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு சரிங்களா. யாராச்சும் ஹெல்ப் இருந்தா பண்ணுங்க. நிறைய முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இத்தனையோண்டு ஒரு போர்டுல நீங்க உட்கார வச்சுட்டீங்கன்னா இந்த கிராபிக்ஸ் கார்டை அப்படின்னா அதுல எவ்வளவு பவர் கன்சப்ஷன் கொஞ்சம் எடுக்குதோ, அதிகமா எடுக்குதோ கம்மியா எடுக்குதோ, அது ஒரு பெரிய இது இருக்கும் சரிங்களா. இப்ப சிங்கிள் போர்டு கம்ப்யூட்டர்ஸ்ன்றது ஃபேமஸ் ஆயிட்டே வருது. நம்ம ஊர்ல இன்னும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய்க்கு கம்ப்யூட்டர் வாங்கினாலும் ஹார்ட் டிஸ்க்கு, இந்த மோட்ரு, இது மாதிரி தான் இஎம்எம்சி அந்த மாதிரி கம்ப்யூட்டர்லாம் வாங்க மாட்டோம். ஃபாரின்ல இது வாங்கிட்டு தான் இருக்காங்க சரியா. இது வந்து ஏஐக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பாட்டில் நெக் ஆகாம நீங்க ஒரு ஜிபியூவை பில்டு பண்ணணும் டீப் லேர்னிங் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை பண்ணு. இல்லை நான் டெஸ்ட் மட்டும் பண்ணணும் சார். ஸோ இதுல முக்கியமானது எங்க வரும்னு கேட்டீங்கன்னா கூடா அண்ட் கூடன் இன்ஸ்டாலேஷன். பேரலல் கம்ப்யூட்டிங்கோட ஃபாதர் வந்து ஃபெய்மன் வாங்க. அவர் ஆக்சுவலி இந்த அட்டாமிக் தியரியில வந்து அந்த ஆட்டம்ஸை வந்து எப்படி வந்து அதோட, அதாவது ஃபெய்மன் இன்டெகிரல்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த இன்டெகிரல்ஸுக்கான காம்ப்யூட் பண்றதுக்கு ஒரு நியூமரிக்கல் மெத்தட்ஸுக்காண்டி இந்த விஷயத்த அவரு பேரலல் கம்ப்யூட்டிங்கை கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த கூடாவும் கூடனும் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கூடாவும் கூடனும் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணோம். நீங்க கேட்கலாம் கூடானா என்ன சார், கூடனன் சார் என்ன சார். கூடானா ஒன்றும் கிடையாது. கூடான்றது வந்து பேரலல் கம்ப்யூட்டிங். பேரலல் கம்ப்யூட்டிங்ன்றது என்னன்னா பைபாஸ் பண்றது. இப்ப இங்க டிராபிக் அதிகமா இருக்குன்னா என்ன செய்யறோம், அப்படியே பைபாஸ்ல வழியா போய் வரோம். இப்ப இதுல டேட்டா டிராபிக் அதிகமா இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சரியா. இப்ப இந்த ப்ராசஸர்ல டிராபிக் அதிகமா இருக்கு, அதனால ஜிபியூ பைபாஸ் பண்ணி, இதுதான் அந்த ஜிபியூ சரியா, பைபாஸ் பண்ணி அந்த காம்படிஷனை நம்ம நடத்துறோம் சரியா. அது வந்து அதாவது பல விஷயங்களை பிரிச்சு கால்குலேட் பண்ணி கடைசியா ஒன்றிணைக்கிறது. இது டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்லயே வரும் சரியா. ஸோ இதுல கூடான்றது பேரலல் கம்ப்யூட்டிங்கை குறிக்கும். கூடனன்றது என்னன்னா ஸ்பெசிபிக்கா நியூரல் நெட்வொர்க்கு தாண்டியே உருவாக்கப்பட்ட ஒரு ஃபாஸ்ட் பண்ற லைப்ரரி சரியா. அதை ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், போய் பாருங்க. அது போக கூடனன்ல எந்த எரர் வந்தாலும் நீங்க சால்வ் பண்ணலாம். என் வீடியோவை பார்த்து கிட்டத்தட்ட இதை உலகம் முழுக்க எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கூட இன்ஸ்டாலேஷன் எல்லாமே 3000 4000 வியூஸுக்கு மேல போயிருக்கு. உங்களுக்கு மீடியம் டாக்குமெண்டேஷனோட இதுல இருக்க டாக்குமெண்டேஷன் நல்லா இருக்கு. எந்த பிளாக் ஸ்கிரீன் எரர், எந்த எரர் வந்தாலும் பாத்தீங்கன்னா இதுல இங்க பண்ண முடியும். இது போக கடைசியா என்ன பண்ணணும்னா சிக்கு ஓப்பன் சிவி இன்ஸ்டால் பண்றது எப்படி, பைத்தானுக்கு எப்படி ஓப்பன் சிவி இன்ஸ்டால் பண்றது, இது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் சரியா. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு டீப் லேர்னிங். கஷ்டப்பட்டு வீட்டில் கேட்டு வாங்கினேன். ஸோ இந்த டீப் லேர்னிங் ஆரம்பிக்கிற நோக்கத்தில் இல்லை, மேக்ஸில் வந்து தியரம் ப்ரூவிங் சம்மந்தமாக தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஏஐயோட அட்வான்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு 20 வருஷத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா கணித ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் கூட ஒருத்தர்கிட்ட போய் கேட்டேன், சார் எனக்கு அல்ஜிப்ரா, டோபாலஜி, அப்டிராக்ட் அல்ஜிப்ரா சொல்லி கொடுங்க சார், நான் படிக்க ஆசைப்படுறேன். நீ என்னப்பா படிச்சிருக்கேன்? நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங்ன்றது அப்ளைடு மேக்ஸ், நீ படிக்க நினைக்கிறது பியூர் மேக்ஸ். பியூர் மேக்ஸுக்கு இந்த உலகத்துல மட்டும் கிடையாது, எந்த கிரகத்திலையும் அப்ளிகேஷன் இருக்காது. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்காது சரிங்களா. ஆனா அதுல இருந்துதான் இதுக்கு எல்லா விஷயங்களும் வரும். அப்ளைடு மேக்ஸ்க்கு அந்த கணிதம் தான் இந்த கணிதத்துக்கு உதவும் சரிங்களா, அப்ளைடு கணிதத்துக்கு உதவும். அப்ப கேட்கும்போது முடியாதுன்ட்டாரு. ஸோ அப்ப நானும் விடலை சரிங்களா, நானும் ஒரு பெரும் முயற்சியோட பல காசுகளை விரயம் பண்ணேன். இந்த பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை புத்தகங்கள்ட்டு சரிங்களா. ஜெராக்ஸே வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு ஓடி இருக்கும். இது போக கீழேயும் புத்தகங்கள் இருந்துச்சு, கரையா அரிச்சிருச்சு. ஸோ சில முயற்சிகளுக்கு அப்புறம் இந்த ஏஐல வந்து நான் இறங்கி இருக்கிறது காரணம் இந்த காரணம் தான் சரிங்களா. ஸோ இந்த யோலோ V3ல காக்குன்னு போட்டீங்கன்னா தெரியும். இந்த காக்கு இந்த மாதிரி விஷயங்களை பத்தினா நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தியரம் ப்ரூவிங்க சரிங்களா. இதுல எல்லாருமே இந்த யோலோ V3க்கு போய் பாக்குறவங்க எல்லாம் என்ன செய்வீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பேஜுக்கு போவீங்க. ஃபர்ஸ்ட் 2 பேஜுக்கு போயிட்டு இந்த காக் டாக்டிக்ஸ்னு கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி இந்த டார்க் நெட்டை கொடுத்த அந்த ஜோசப் ரெட்மான்ன்றவர் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன் சரிங்களா. அவரோட ரெசியூமை பார்த்தீங்கன்னாலே தெரியும் சரிங்களா. ரொம்ப கிண்டலான மனுஷன்.
நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் சரிங்களா. அது ஏன் அவர் இந்த ப்ராஜெக்ட் அவர் இன்னும் கன்டினியூ பண்ணலன்றதுக்கு ஒரு அர்த்தம் போட்டிருக்காரு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா தியரம் ப்ரூவிங் வாங்க, நிரூபணம் கொடுக்கறது சரியா. ஸோ இந்த நிரூபணம் கொடுக்கறது வந்து கணிதத்துல ரொம்ப உதவும். கணிதத்துல பெரிய விஷயம் அதான், நிரூபணம் கொடுத்தாதான் எந்த ஒரு தியரியும் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் சரிங்களா. இது மேன் ஹூ நோ நியூ தி இன்ஃபினிட்டின்ற ஒரு படத்துல ராமானுஜத்தை பத்தி பேசும்போது அவரே எந்தெந்த இடத்துல திணறாருன்றத சொல்லியிருப்பாங்க சரியா. அவரே வந்து ஒரு சில விஷயங்கள்ல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ப்ரூஃப் கொடுக்குற விஷயங்கள்ல கொஞ்சம் அவர் கஷ்டப்பட்டார். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஜோசப் ரெட்மான். பாத்தீங்கன்னா எவ்வளவு கிண்டலா இருக்காரு பாருங்க. எதனா ரெசியூம் சொல்லிட்டு யாராச்சும் வேலை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சும்மா இதுதான் வந்து ஒரு தைரியம். கற்றோருக்கு செல்லுமிடம் எல்லாம் சிறப்புன்ற மாதிரி கற்றோர் செல்லும் இடத்தை எல்லாம் சிறப்பாக கவனிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவன் தான் அவனை சிறப்பாக கவனிக்கணும். அதான் வந்து உலக நியதி. அப்படி இருக்கும்போது என்ன சொன்னேன், இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ சி பைத்தான் இதுலன்னா எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு வேலை கொடுங்கன்னா அவர் கேட்கல. இவரோட ஃப்ரெண்டு அலின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்பெனில போய் நீட்டா செட்டில் ஆகி பிள்ளை குட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வந்து இன்னமும் பாத்தீங்கன்னா இதுலதான் இருக்காரு சரியா, யூடியூப்ல இருக்காரு. இவ்வளவு செஞ்சு இவரனால வாழ்ந்த என்ன போல பல யூடியூபர்ஸ், பல ப்ரோக்ராமர்ஸ் சரிங்களா. நாங்க 3 லட்சம் வியூஸ் எடுத்துட்டோம். அவருக்கு 4000 பேர் இருந்தாலும் மனுஷன் என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா அதான் சைலண்ட் சரிங்களா. விஷயம் இருக்கிறவன் ஆடவே மாட்டான். 7 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கனாலும் என்ன காசு அவருக்கு ஒரு காசும் வராது சரிங்களா. அவர் ரசிக்கிற விஷயங்களை போடுவார். அதை போடுவாரு. அவரோட இது மாதிரி இந்த இடத்துக்கு நீங்க வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இதை தேடி வந்துதான் இதை செய்ய ஆரம்பிச்சேன். இது எங்கெங்கேயோ என்னை கூட்டிட்டு போயிருச்சு சரிங்களா. இது திரும்ப ஆரம்பிக்க போறேன் சரிங்களா. மில்லேனியம் பிரைஸ் ப்ராப்ளம் அதை போய் பாருங்க என்னன்ட்டு சரிங்களா. 7 கோடி ரூபாய் பரிசு ஒரு தியரமை சால்வ் பண்ணா. அதுக்காண்டி இல்லை, இது ஒரு மன திருப்திக்காண்டி சரியா. ஸோ இப்படி இருக்கும்போது இதுல வந்து யோடோ 9000 யோடோ V3 எல்லாம் வந்துருச்சு. இதை பத்தின டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டேன் சரியா. இந்த டார்க் நெட்டை பத்தி நான் கொடுத்துட்டேன். அதுல பல விஷயங்கள் இருக்கு டீப் லேர்னிங் சம்பந்தமா. இது கம்ப்ளீட்லி C++ல எழுதுனது சரியா. ஸோ இந்த பாட்டில் நெக் சிஸ்டம் 76 லாம்டா லேப்ஸை பத்தி பார்த்தோம். லாம்டா லேப்ஸ்ன்றது பல டீப் லேர்னிங் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து 7 கோடி ரூபாயில இருந்து 8 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த 1 ட்ரில்லியன் சிபியூவே பார்த்தீங்கன்னா இது வந்து $5 மில்லியன். இந்த சிபியூ வந்து உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு எவ்வளவுக்கு கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க வந்து 35 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா தான் இந்த இதை நீங்க வாங்க முடியும் சரிங்களா. அப்படி தேவைகள் இருக்காது சரிங்களா. அதெல்லாம் வந்து கிளவுட்ல கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸோட வருகைகள் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்க போக ஸோ கடைசி என்னமோ சொல்ல வந்தேன், மறந்துவிட்டேன் சரிங்களா. ஸோ கூடனன் டார்க் நெட் இந்த விஷயங்களை பத்தி சொன்னது. ஸோ அமேசானும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல இறங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வேற யாரும் இருக்காங்களா இந்த டீப் லேர்னிங் ரிக்கு கொடுக்குறவங்க? இருக்காங்க இந்தியாவில். எனக்கு சென்னையில் நான் தேடி பார்த்தேன், எல்லாரும் கேமிங் கான்ஃபிகரேஷன் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஆண்ட் பிசின்னு ஒருத்தவங்க இருக்காங்க சரிங்களா. ஆண்ட் பிசின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இதோட கான்ஃபிகரேஷன் எல்லாம் இதை பார்த்தீங்கனாலே போதும். இது கோல்டன், அதாவது கோல்டன் ரேட்டட் பவர் சப்ளை கொடுக்கணும், வென்டிலேஷன் நல்லா இருக்கணும். அது போக i9 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறது நல்லது சரிங்களா. இந்த கான்ஃபிகரேஷனை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். CPU, GPU, RAM, ஸ்டோரேஜ், டிஸ்பிளே இதெல்லாம் இந்த கான்ஃபிகரேஷனை ஃபாலோ பண்ணீங்கன்னா பாட்டில் நெக் நடக்காது. அது என்னன்றதை நான் இன்னொரு நாள் சொல்றேன். ஸோ இந்த ஆண்ட் பிசியில் போய் பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபால இருந்து 14 லட்ச ரூபா வரைக்கும் வச்சிருக்காங்க. 14 லட்ச ரூபா வரைக்கும் வச்சு ஒருத்தன் ரிசர்ச் நடத்துவானா? என்ன நாலேஜ்ன்றது காசு தானா? அப்படி கிடையாது சரியா. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒர்க் ஸ்டேஷன்ஸ் அண்ட் சர்வர்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இதுல இவங்க ஒருத்தவங்க தான் டீப் லேர்னிங் ரிக்குன்னு போட்டிருக்காங்க. மித்ததெல்லாம் ஹச்பியில் இருக்கு, HCL இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா இப்போ சப்போஸ் இதை நான் கான்ஃபிகர் பண்றேன். இதுதான் ஆரம்ப விலை 1,70,70,000 ரூபாய். நான் சப்போஸ் வந்து 3,70,70,000 ரூபாய்க்கு ஒரு சிஸ்டம் எடுக்கிறேன். எப்படி எடுக்கணும்ன்றத சொல்றேன். முரட்டுத்தனமா ஒரு சிஸ்டம் எடுக்கும்போது இப்போ AMD த்ரெட்ரிப்பர் எடுத்தீங்கன்னா AMDல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா ஹீட் ஆகுன்ற ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ அது போச்சு சரிங்களா. ஸோ AMD த்ரெட்ரிப்பர் தான் இருக்கிறதுல பெரிய CPU, GPU கிடையாது, மைக்ரோ ப்ராசஸர்.
ஸோ இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன், ஒரு 32 GB ரேம் போடுறேன். அப்புறம் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நான் என்ன செய்கிறேன்னா 3090 24 GB போகிறேன். அதே 88,000 தான் சொல்கிறாங்க, பரவாயில்ல. சரிங்களா, 3090 போடுறேன், 24 GB போடுறேன். அதுக்கப்புறம் 256 இதுக்கு நான் 1 TBயே போட்டுறேன். சரிங்களா, இதுவும் என்ன செய்கிறேன், 1 TBயே போட்டுறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா இதோட ரேட்டை மட்டும் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு மெயில் வரும். அதே மாதிரி ஜென்யூன் வெர்ஷன் 10,300 ரூபாய்க்கு வாங்குறேன். சரிங்களா, ஹோம் இல்லை ப்ரொஃபஷனல் வாங்குறேன். அப்போதான் டாக்கர் எடுக்கும். சரிங்களா, டாக்கர் வந்து ப்ரொஃபஷனல்ல தான் எடுக்கும், ஹோம்ல எடுக்காது. சரிங்களா, அதனால தான் அவங்க 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு ப்ரொஃபஷனல் கொடுத்துட்டு மானிட்டர் வந்து அதுவும் முரட்டுத்தனமா எடுக்கிறேன். சரியா, இது முரட்டுத்தனம் கிடையாது. சரியா, கிட்டத்தட்ட எது விலை அதிகமாக இருக்கோ அதை ஒரு பொறுத்த, ஏன்னா என்னால் இப்போ நான் இது பண்ண முடியாது. ஸோ டவுன்லோடு கோட். சரிங்களா, இப்போ இவங்களோட இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக இந்த விஷயங்கள் வரும். நீங்கள் உங்கள் இதெல்லாம் இங்கே அடிச்சிங்கன்னா, உங்கள் இமெயில் ஐடினா அடிச்சிங்கன்னா, என்னடா இவன் அப்படி அடிக்கிறான்னு பார்க்காதீங்க, அவசரத்துக்கு அடிக்கிறேன். ஃபோன் நம்பர், டிஸ்கிரைப் த ரெக்வயர்மெண்ட், ஓகே, 10 டிஜிட் நம்பர். இதை வெரிஃபை பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ இந்த பிடிஎஃப்ல வர ப்ரைஸை பாருங்க. இந்த ப்ரைஸை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு முரட்டுத்தனமான ஜிபியூ நீங்கள் வந்து லாம்டா லேப்ஸுக்கு ஆர்டர் பண்ணி வாங்குறீங்கனாலும் வாங்கிக்கிங்க, சிஸ்டம் 76ல ஆர்டர் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கிக்கிங்க, இல்லை ஆன்பிசியில், இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காரு இன்வென்ட் சிஸ்டம்னு சென்னையில், அவர்கிட்ட வாங்குறதுனாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட இது 5,510,000 ரூபா வருது. ஸோ இந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக எடுத்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், சிஸ்டம் வச்சு டீப் லேர்னிங் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியும்னு. அப்படி கிடையாது. குவாண்டம் மிஷின் லேர்னிங், குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸோட வருகைகள் இன்னமும் இருக்கு. சரியா, அதனால இனி இருக்கிற அதிசயங்களை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும், உயிரோடு இருக்கணும், சேஃபாக இருங்க. ஏன்னா பல அதிசயங்கள் வர காத்திருக்கு. எனக்கு இருக்கிற ஒரே ஆசை ஒன்று தான், திரும்பியும் பிறக்கணும், அதுக்கு சாகணும், அது முடியாது, கொஞ்சம் வாழணும், நம்மளை நம்பி சில ஜீவன்கள் இருக்கு. சரிங்களா, ஸோ அது போக உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா, டீப் லேர்னிங் தமிழ் டீப் லேர்னிங் ரிக் பில்டு. ஸோ எனக்கு இருந்த எளிமையான ஒரு டீப் லேர்னிங் ரிக்கை நான் காட்டினேன். இதுதான் எனக்கு இருந்த எளிமையான, இதை வச்சு தான் நான் பல வீடியோஸ் போட்டேன். சரிங்களா, பல வீடியோஸ் போட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் தேர்த்தினேன், எல்லாம் பண்ணேன். ஸோ உங்களோட ஹெல்ப் கிடைச்சிச்சு, இதனால ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட ஐஐடி அந்த மாதிரி பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள்ல இருந்தே சில பேர் ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப்புக்கு வந்தாங்க. சரிங்களா, ஒரு மெக்கானிக்கல் படித்த எனக்கு ஒரு ஐஐடியில இருந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சு, ஏன்னா 28 அரியர் வச்சு பாஸ் ஆகி இன்னைக்கு வெளியே வந்து உட்காந்து டிகிரியை வச்சுக்கிட்டு வேலை இல்லாமல் திரும்ப வேலை கிடைச்சி பல பேர்கிட்ட திட்டு வாங்கி, என்ன தனுஷ் மாதிரி பேசுகிறேன்னா கிடையாது, கஷ்டம். சரியா, வாழ்க்கைன்றது வேற, படன்றது வேற, வாழ்க்கைன்றது வேற. எதனாலும் முதல் சொல்லிக்கலாம், பின்னாடி சொல்லிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் நான் உயிரோடு இருக்கேன், இல்லை யூடியூப்ன்றதுக்காண்டி கிடையாது. இது ஒரு இமோஷனல் பாண்டிங் உங்களோட. சரிங்களா, இதில் கிட்டத்தட்ட என்னோட வருமானத்தில் பாதியை வந்து ஒரு ஏழை மாணவனுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கேன். படுற கஷ்டங்களை பார்த்தா, ஏன்னா கொரோனாவில் கூட செத்துடலாம். சரிங்களா, ஆனால் வறுமையில் சாகக்கூடாது. இந்த கொரோனா நேரத்தில் எல்லாருமே வந்து கட்டாயமாக வேலை இருக்கும், வேலை இல்லாமல் இருப்பீங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு நமக்கு பிரச்சனை வருதுன்னா, தேவை 2 பேருக்கு பொதுவாகும் போது தான் பிரச்சனை வருது. நான் உங்களை வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களோட நண்பன், ஏன்னா என்ன உதவி கேட்டாலும் நீங்கள் செய்வீங்க. இதே நம்ம ஒரே இடத்துல வேலை பார்க்கும்போது என்னோட தேவை நானும் பெரிய ஆள் ஆகணும், உங்களோட தேவை நீங்களும் பெரிய ஆள் ஆகணும், நான் ஏதாச்சும் சப்மிட் பண்ண, நான் ஏதாச்சும் இது பண்ணோம் அப்படின்ற தேவை 2 பேருக்குமே பொதுவாகும் போது நம்மளோட குணங்கள் மாறுது, நம்மளோட நடவடிக்கைகள் எல்லாம் விசித்திரமாகுது, கோபங்கள் வருது, எல்லாம் வருது. ஸோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னும் பயணம் இருக்கு. சரிங்களா, பயணத்தை பயணிக்க இந்த வண்டி தேவை, இந்த உடல்ன்ற வண்டி தேவை. அதனால இந்த வண்டியை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்குங்க. அதை வச்சுக்க முடியாதனால தான் சில வியாதிகளை எடுத்துக்கிட்டோம். சரிங்களா,
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பியும் ரீசார்ஜ் ஆயிடலாம். ஸோ இவ்வளோ தூரம் நான் சொன்னது தமிழில் டீப் லேர்னிங் ரிக் பில்டு அப்படின்றது ஒரு புது வீடியோவாக இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? நிறையா படிங்க. நிறையா டைம் இந்த நேரத்தில் கிடைக்கும். நிறையா படிங்க. முக்கியமாக நம்ம மதுரையில் இருக்க பசங்க, திருநெல்வேலியில் இருக்க பசங்க, அவங்களுக்குன்னா நான் கேடு கிளாஸ் எடுக்க போயிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். இன்னமும் என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் கேடு படிக்கலாமா சார், என்ன வேலை சார் கிடைக்கும் எனக்கு? அது அவனை பார்க்கும்போதே நானும் ஒரு கேடு ஃபேக்கல்ட்டியாக இருந்து நான் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பேன்? ஒரு 7500 நான் சொல்லி கொடுக்குறவன் 7500 சம்பாரிச்சிருக்கேன். அதை வச்சு நான் ஒரு பெரிய வேலைக்கு போயிருக்கேன்னா கிடையாது. இருக்கு, டிசைன் இன்ஜினியருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, வேலை இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ சிந்தட்டிக் டேட்டா ஜென்ரேஷன்ல கேடு படிச்சவங்கள தான் ஏஐல எடுக்க போறாங்க. சரியா? அதனால கேடும் முக்கியம்தான். பட் ஆனால் நீங்க ப்ரோக்ராமிங் சைடும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், வெப் ஸ்கிரேப்பிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் ஒர்க் பண்ண நிறுவனத்திலே நீங்கள் வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட கேட்டு நல்ல திறமையாக இருக்கிறவங்கள அவங்க ஆதரிக்கிறாங்க. சரியா? surveillance.ai சொல்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் வேலை இருக்குது, ஸ்பிரிட்டில்ன்ட்டு. ஸோ அவங்க வந்து நல்ல திறமை இருக்கிறவங்கள ஆதரிக்கிறாங்க. அவங்க வந்து படிப்பை பார்க்கறது இல்லை. கூகுள் மாதிரியே தான் அவங்களும். ஜஸ்ட் they are recruiting in the basis of your talent. சரிங்களா? ஸோ ஒண்டர்ஃபுல் டீம் லீடர் ஹரிஷ், அப்புறம் பாலாஜி சார், அவங்க சொல்கிறதுல ஒன்றும் கிடையாது. அவங்க தே ஆர் எக்ஸ்போஸ்டு டு தி சொசைட்டி அண்ட் தே ஆல்சோ ஹாவ் அ வெரி குட் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? தே ஆர் ஒண்டர்ஃபுல் பீப்புள். ஸோ அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல திறமையானவங்கள ஆதரிக்கிறாங்க. யாராக இருந்தாலும் பிளாக் எழுதுறவங்க, இந்த மாதிரி வீடியோ, நானே ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கவனை கூப்பிட்டு, இந்தாங்க தம்பி இந்த ஜாபை பாருங்க, எங்களுக்கு ஏதாச்சும் பார்த்து கொடுங்க, நல்லா செய்யுங்கன்னு சொல்லி போன நாள்ல இருந்து சிஸ்டத்தை கையில கொடுத்து அந்த அளவுக்கு ஆதரிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. சரிங்களா? இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. எங்களோட உறவு நீடிக்க தான் செய்யும். சரிங்களா? யாரோட உறவும் நம்ம அறுத்துட்டு போக போறது இல்லை. சரிங்களா? திருத்த பார்ப்போம். ஒன்று நம்ம திருந்தணும், இல்லை அவங்க திருந்தணும். சரிங்களா? இந்த சைடு கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? அவங்க திருந்த வேண்டிய சூழ்நிலை கிடையாது. ஓகே, எனிஹவ், வலியது தான் உயிர் பிழைக்கும். பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இதுதான் தமிழ் டீப் லேர்னிங் ரிக் பில்ட். வலியதுனா இது எல்லாத்துக்கும் வளைந்து கொடுப்பது தான் வலியது. சரியா? லீய தூக்கிட்டு லேவை போட்டிங்கன்னா வளைஞ்சிரும். ரைட்? பாய். ஜஸ்ட் கடைசி நேரம் பார்க்குறவங்களுக்கு மட்டும் பாய் சொன்னபடி எத்தனை பேர் இதை வெயிட் பண்ணி பார்க்குறீங்க? ஓகே, பாய்.